திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிரம்மாவால் ஊமை வரம் அடைந்த சரஸ்வதி தேவியான வாணிக்கு மீண்டும் சிவன் பேசும் வரம் கொடுத்த ஸ்தலம் என்பதால் நாளடைவில் வாணியம்பாடி என பெயர் மாற்றம். கர்நாடக மாநிலம் சிருங்கேரியில் இருந்து சரஸ்வதி தேவி வாணியம்பாடி பாலாற்றங்கரையில் நடந்து வந்து தவம் இருந்த ஸ்தலம். சங்க இலக்கியங்களில் வாணியம்பாடி, சரஸ்வதிபுரம், ஞானபுரி, சதுர்வேதி மங்கலம், குரு பகவானூர் என பல வகையான பெயர்கள் இருந்துள்ளது. பராந்தக சோழன், உத்தம சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன், சோழ பேரரசர்கள், வைசியர்கள், அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராய தேவர்கள் என பல்லவ மன்னர்கள் முதல் சோழ மன்னர்கள் வரை குடமுழுக்கு செய்யப்பட்டு நிலங்கள், காளைகள் தானமாக கொடுக்கப்பட்ட ஆலயம். புனர்பூச நட்சத்திரம் மற்றும் 6 குரு பகவான் உள்ள தல வரலாறு படைத்த ஸ்தலமாகும். ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் சாவா, மூவா, பேராடு என்ற திட்டம் இந்த ஆலயத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நலிந்த ஏழை எளிய மக்களுக்கு ஆடுகள் தானமாக கொடுக்கப்பட்டு அதன் மூலம் வருவாய் கிடைக்கப் பெறுதல் திட்டம் கொண்டுவரப்பட்டு கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. 14 மொழிகளில் கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சரஸ்வதி தேவிக்கு திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பூந்தோட்டம் பகுதிக்கு அடுத்த வாணியம்பாடியில் தனி சன்னதி அமைக்கப்பட்ட வரலாறு சிறப்புமிக்க ஆலயம் இது. மேற்கு நோக்கி காட்சியளிக்கும் அதிதீஸ்வரர் ஆலயம் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனை பெரியபேட்டை வழியாக தேவஸ்தானம் என்று அழைக்கப்படும் ஊராட்சியில் அமைந்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயம்